தேர்தல் ஆணையம் பாஜகவோட கூட்டணி கட்சி. இப்ப அவர் பாஜகவுக்கு பயப்படுறவர் பாஜகவோட கூட்டணி கட்சியை எப்படி திட்டுவார்? அப்போ அதன் காரணமா தான் பாஜகவையும் பாஜகவுடைய கூட்டணியா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தையும் காப்பாற்றும் விதமாக இந்த பிரச்சனையை திசை திருப்புறதை அவர் பயன்படுத்துறார். வாக்குரிமையை உறுதி செய்வதுதான் எஸ்ஐஆர். அப்போ இவங்க அதுக்கப்புறம் இவங்க ஒரு டிராஃப்ட் ரோல் போடுறாங்க. அந்த டிராஃப்ட் ரோலை கொடுத்த பிறகுதான் புதிய வாக்காளருடைய சேர்ப்பு இருக்கும். அதை விட்டு ஏதோ புதுசா ஃபார்ம் கொடுங்க, இல்லையா நெட்ல போடுங்க, புரட்சி பண்ணுங்க, அங்க போய் அவங்கள சூழ்ந்துக்குங்க. இது எல்லாமே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த வேலையை இவர்கள் செய்கிறார்கள். திமுக போட்ட வழக்குக்கு எதிர் வழக்காடியாக தன்னை உச்ச நீதிமன்றத்தில் இணைத்துக் கொண்ட அதிமுக இன்னைக்கு எதற்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறீங்க? சிறப்பு முகாம் அறிவிக்கப்பட்ட பிறகு அதே மாதிரி நிறைய விண்ணப்பங்கள் முறையாக மனுக்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை மிரட்டுகிற அளவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்போது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஏன்னா பாஜக வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அதற்கு அதிமுகவும் விஜயும் சரியாக ஒரே நேரத்தில் இறங்கி குளறுபடிகளை பண்றாங்க அப்படின்றதான் நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்படிதானே? கண்டிப்பா. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலை நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் எஸ்ஐஆர் குறித்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். எஸ்ஐஆரால எல்லோருடைய வாக்குரிமையே பறிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய முறைகேடு என்பது நடந்துகிட்டு இருக்கு, குளறுபடிகள் என்பது நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப குறிப்பாக டிவிகே உடைய ஓட்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஃபார்ம் இன்னும் சேரவே இல்லை. திட்டமிட்டு இதை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி திமுகவை தான் அவர் சொல்றாரு. திமுக ஃபார்ம் எல்லாம் கொடுக்க விடாம தடுக்கிறாங்க. எல்லாருமே ஃபார்ம் 6 வாங்குங்க, பிஎல்ஓ அதிகாரிகளை போய் உடனே பாருங்க, நாம தான் வாக்குச்சாவோடைய ஃபுல்லா நிரப்பணும், ஜென்சி வளமே வாங்க அப்படின்லாம் அறைகோல் விட்டுருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்து? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்து வரப்போறது ஜனநாயகன் படம் அப்படின்னு. அவர் சொல்றதை பார்த்தா சர்க்கார் 2 வரப்போற மாதிரி பேசுறாரு. ஆக்சுவலா இது சர்க்கார் 2 படத்துல அவர் பேசின வசனத்தோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப உண்மையிலேயே எஸ்ஐஆரை பற்றி ஒரு சீரியஸ்னஸா அதை பேசணும் அப்படின்னா நவம்பர் 4ஆம் தேதி எஸ்ஐஆர் நடைமுறைகள் தொடங்குது. இப்போ இன்னைக்கு தேதி 15. 10 நாட்களாக பிஎல்ஓ வீடு வீடாக சென்று அந்த தெருவா போய் அவங்க ஃபார்மை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது வரைக்கும் ஃபார்ம் சென்று சேராத இடங்கள், சென்று யாருக்கு சேரல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷிஃப்டட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த குடியிருப்புள்ள அதே இடத்துல குடியிருக்காம வேறு பகுதியில மாறி குடியிருப்பவர்கள். அப்ப வேறு பகுதிகளில் மாறி குடியிருப்பவர்களுடைய வாக்குரிமை அதுக்காக இல்லாம போயிடுமா அப்படின்னா இல்ல. எஸ்ஐஆர்லயே நம்ம முதல்ல என்ன சொன்னோம், ஏன்னா இப்படிப்பட்டவர்களுடைய வாக்குரிமை நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு அச்சம் தெரிவிக்கப்பட்ட போது என்ன சொன்னாங்க அப்படின்னா அதே பாகத்தில் இருந்தா நீங்க ஏன்னா அந்த ஒட்டுமொத்த பாகத்துடைய வாக்காளர் பட்டியலும் அவங்களுடைய ஃபார்மும் அந்த சில முன் விவரங்களோடு பிரிண்டட் ஆயிருக்கு. அப்போ அந்த விவரங்கள் இருக்கிற இடங்கள் நீங்க அதே பாகத்துல அவங்கள பார்த்தா நீங்க அவங்க இருந்தா கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக அது போல ஒரு சில இடங்களில் அதே தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல பக்கத்து தெருவுல மாறி இருப்பாங்க. இப்ப பெரிய மாநகர பகுதிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தெருவே 2-3 பாகங்களா இருக்கும். பெரிய நீண்ட தெருவா இருந்ததுன்னா 3 பாகங்களா கூட இருக்கும், இல்ல 2 பாகங்களா இருக்கும். அப்போ அந்த பாகத்தை விட்டு அடுத்த பாகத்துக்கு நான் போனாலும் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடக்கிறது எனக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிஎல்ஓட்ட தங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை காண்பித்து அவர்களுக்குரிய மனுவை பெற்றுக்கொள்ளலாம். இதான் சொல்றது. இப்போ இந்த நடைமுறைப்படி இப்போ இது நடந்துட்டு இருக்கு. ஆனா இத்தனை நாள் இல்லாம அந்த 10 நாட்களுக்கு பிறகு இன்னைக்குதான் ஏதோ தூங்கி எந்திரிச்ச மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. எஸ்ஐஆர்ல எப்படி கொத்து கொத்தாக பீகார்ல ஒரு 60 லட்சம் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டு அந்த அப்பீலுக்கு அப்புறம், அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு அதன் பிறகும் கூட பலர் தங்களுடைய ஆவணங்களை தரவும் கூட இறுதியாக நீக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் வாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 41 லட்சம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த வாக்கு வித்தியாசம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 10ல் 1 பங்கு தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக வென்றவர்களுக்கும்
எதிர்கட்சியானவர்களுடைய வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீக்கப்பட்ட வாக்குகள்ல ஒரு 10% கீழ் தான் அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் பார்க்க முடியுது. ஆக இப்படி ஒரு நிலையில் இன்னொன்னு வந்து தலைமை தேர்தல் ஆணையரே சொன்னது என்ன அப்படின்னா, எந்த ஒரு தகுதி படைத்த வாக்காளரும் வாக்குரிமை இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்படுகிறதுன்னு ஞானேஷ்குமார் வந்து ஊடகவியலாளர் சந்திப்புல சொன்னார். அப்போ அதை வந்து இந்த அரசு என்ன செஞ்சுச்சுன்னா மிக சமயோசிதமா ஒரு முடிவு எடுத்துச்சு. இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீடு வீடாக இவர்கள் பணியாளர்கள் போகும்பொழுது, பிஎல்ஓஸ் போகும்போது அவங்க வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்காங்க, இல்ல ஒரு வேலைகளுக்கு சென்றவர்கள் என்ன பண்றாங்க, இல்ல ஒரு வர்த்தகம் பண்றவங்களா இருந்தா இவங்க வந்து போய் அவங்கள பார்க்க முடியல. அப்போ அதற்காக என்ன செஞ்சிருக்கு இப்ப அரசு சமயோசிதமா ஒரு முடிவெடுத்து என்ன செஞ்சிருக்குன்னா, ஒரு 2 நாள் சிறப்பு முகாம் எஸ்ஐஆருடைய ஃபார்ம்ஸை வாங்கினவங்க எழுதி ஃபில் பண்ணி கொடுக்கலாம், வாங்காதவர்கள் இந்த இடத்துல உங்களுடைய அந்த வாக்குப்பதிவு இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியிலே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎல்ஓஸை இன்னைக்கும் நாளைக்கும், அதாவது நவம்பர் 15 மற்றும் 16 தேதிகளில் அந்த வாக்குச்சாவடியிலேயே அவங்க வந்து வேலை நேரத்துல இருப்பாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்ப அதன் மூலமாக இப்ப வெவ்வேறு பகுதிகளில் இருப்பவர்கள், வேலை செய்பவர்கள் இன்னைக்கு சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள் வந்து இவங்க நேரடியா வந்து கொடுக்க வர்றாங்க. இது எல்லாமே வந்துட்டு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வாக்காளருடைய பெயரும் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. திமுகவுடைய பூத்த ஜெண்டுகளுமே அந்த முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜய் சொல்வது வந்து எஸ்ஐஆருடைய குளறுபடிக்கு காரணமே திமுக, எங்களுக்கு ஃபார்மே கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணமே திமுக அப்படின்றாரு. தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வியை திமுகவை நோக்கி அவர் கேட்பது எப்படி பார்ப்பது? தேர்தல் ஆணையம் பாஜகவோட கூட்டணி கட்சி. இப்ப அவர் பாஜகவுக்கு பயப்படுறவர் பாஜகவோட கூட்டணி கட்சியை எப்படி திட்டுவார்? அப்போ அதன் காரணமா தான் பாஜகவையும் பாஜகவுடைய கூட்டணியா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தையும் காப்பாற்றும் விதமாக இந்த பிரச்சனையை திசை திருப்புறதை அவர் பயன்படுத்துறாரு. ஏன்னா இப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த வாக்காளர்கள் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சிறப்பு முகாம் 2 நாள். இதை வந்து எல்லா மாவட்டங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து அறிவிப்பு வெளியிட்டு முறையாக அது அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டு இந்த 2 நாள் நடத்துது. இப்ப இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா இதை தாவேகா பிரச்சனை ஆக்குது, அதிமுக பிரச்சனை ஆக்குது. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? இவர்கள் யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னா, நம்ம இங்க வந்து இவ்வளவு மைனூட்டா போயிட்டாங்க, இவ்வளவு மைக்ரோவா போய் ஃபார்ம்ஸை கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்ம் ஃபில் ஆகி திருப்பி வந்துடும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கடைசி நேரம் வரைக்கும் ஃபார்ம், இவங்களுடைய என்ன பேருன்னா கடைசி நேரம் வரைக்கும் ஃபார்ம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க ஃபில் பண்றதுக்கு தைப்பாங்க. இப்ப நல்லா படித்தவர்கள் கூட அந்த ஃபார்மை உடனே வேகமா ஃபில் பண்ண முடியாது. அப்போ வந்து அதுக்கு காலக்கெடு கம்மியா இருக்க நேரத்துலதான் ஃபார்ம் கொடுத்து முடிக்கணும்னு இவங்களுடைய நோக்கம். அப்ப கொடுத்த ஃபார்ம் எல்லாம் திரும்பி வரக்கூடாது அப்படின்னு. ஆனா இவங்க இப்படி 2 நாள் முகாம் கொடுத்து ஃபார்ம் ஏற்கனவே கொடுத்தவங்க உணர்ந்து கொடுக்கலாம், புதுசா வரவங்க ஃபார்ம் வாங்கிக்கலாம்னு சொல்லும் போது அப்ப இவங்க வந்து நம்ம நினைச்ச மாதிரி இங்க நிறைய வாக்குகளை வந்து நீக்க முடியாது அப்படிங்கிற அச்சத்துல தங்களுடைய பிராக்சிகளை எல்லாம் பேச வைக்கிறாங்க. நீங்க இப்போது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஏன்னா பாஜக வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்று நினைக்கிறது, அதற்கு அதிமுகவும் விஜயும் சரியாக ஒரே நேரத்தில் இறங்கி குளறுபடிகளை பண்றாங்க அப்படின்றதுதான் நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அப்படிதானே? கண்டிப்பா. அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப எஸ்ஐஆரை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது திமுக. ஆனால் அதே நேரத்தில் நடக்கிற எஸ்ஐஆரை எவ்வளவு தூரம் ப்ராப்பரா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முழு அளவில் ஒத்துழைப்பு அளிக்கிறது ஒரு திமுக அரசாக. இப்ப நான் குறிப்பிட்டதை போல 2 நாள் சிறப்பு முகாம் நடத்தி எல்லாருக்கும் அந்த வாக்கு ஃபார்ம் போகணும், எனுமரேஷன் ஃபார்ம் போகணும், அந்த கொடுத்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் ஆகி திரும்பி வரணும் அப்படிங்கிறத அரசு மூலமாக எடுக்கிற நடவடிக்கை இந்த 2 நாள் சிறப்பு முகாம். ஆனால் அதே நேரத்துல கட்சி என்ற அடிப்படையில தன்னுடைய BLA-2 வந்து முறையாக அவர்களை வந்து களத்துல இறக்கி அவங்க வந்து இப்ப அவங்களுக்கு தெரியும், அதாவது பொதுவாக அந்த பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு குறிப்பிட்ட ஒருவர் இந்த வீட்டுல இருந்து மாறி இந்த வீட்டுல இருக்காரு அப்படிங்கிற விவரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க வந்து இந்த வீட்டுல இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் கொடுக்குறாங்க. இல்ல இப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 10 வீடு 20 வீட்டுக்கு மொத்தமா வந்து ஒரு இடத்துல அந்த BLO வந்து உட்கார்ந்துக்கிட்டு அங்கனக்குள்ள இருக்கவங்கள சொல்றாங்க. அப்ப வீடு மாதிரி போனவங்க இந்த எங்களுக்குள்ள போங்க, இந்த கோயில்கிட்ட உட்காந்துருப்பாங்க, அந்த கடைக்கிட்ட உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு தங்களுடைய ஃபார்மை வந்து வாங்குறாங்க. அப்போ இதை வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்து அந்த எல்லா வாக்காளர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற வேலையை வந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி என்ற அடிப்படையிலும் அரசு என்ற அடிப்படையில் மிகச்சரியா செய்யுது. அப்ப இது வந்து நடந்துருச்சுன்னா இவங்க நினைத்ததை போல தாந்தோன்றித்தனமாக வாக்காளர்களை பட்டியலிருந்து நீக்க முடியாது அப்படிங்கிறதுதான் இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இப்போ
விஜய் வந்து நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னு உலகத்துக்கே தெரியும். நாளைக்கு தான் ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் லீவு. காலேஜ் பசங்களும் ஸ்கூல் பசங்களுக்கும் லீவு ஞாயிற்றுக்கிழமை. அப்பதான் அவங்களுக்கு கூட்டம் வரும். அதனால வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த ஒரு படத்துல பண்ணுவாங்கல்ல, ஏன்னா பூட்டின வீட்டுக்கிட்ட போய் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அனைத்து அரசு அலுவலகம் பொதுவாக எல்லாரும் ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு அரசு அலுவலகத்துக்கு முன்பாக நடத்துவாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் நடத்துவாங்க. அலுவலகங்கள்லாம் பூட்டப்பட்டிருக்க நேரத்துல போய் ஞாயிற்றுக்கிழமை ஆர்ப்பாட்டம் வைக்கிறாருன்னா அவருக்கு அப்பதான் வந்து பள்ளி மாணவர்களை கல்லூரி மாணவர்களை கூட்டி வர முடியும் அப்படின்றதுல வைக்கிறார். அதே மாதிரி நீங்க எல்லாம் ஒரே நேரத்தில் நடப்பதான் நமக்கு சந்தேகத்தையும் அதிகமாக்குது. அதிமுகவும் திங்கக்கிழமை ஆர்ப்பாட்டம் அறிவிக்குது. திங்கக்கிழமை அவங்க ஆர்ப்பாட்டம். இப்போ இதுல என்ன கேள்வினா, விஜயாவது பெயரளவுக்கு எஸ்ஐஆர் எதிர்க்கிறார், சரி. அதிமுக எஸ்ஐஆரை ஆதரித்து தன்னை வழக்கில இணைத்துக் கொண்டிருக்கிறது. திமுக போட்ட வழக்குக்கு எதிர் வழக்காடியாக தன்னை உச்ச நீதிமன்றத்தில் இணைத்துக் கொண்ட அதிமுக இன்னைக்கு வந்து எதற்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறீங்க? அதிலும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா, இப்போ கடந்த 2 தினங்கள் இந்த இது அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு, ஒரு சிறப்பு முகாம் இதெல்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகு, அதே மாதிரி நிறைய விண்ணப்பங்கள் முறையாக மனுக்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை மிரட்டுகிற அளவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறது, அவங்கள மிரட்டுறது. அப்போ அவங்க ஒரு மிரட்டப்பட்டா அதே பகுதியில போய் அவங்க திருப்பி ஃபார்ம் கொடுப்பாங்களா? அப்போ கொடுக்க முடியாம அவங்க திரும்பி போகணும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பாதிக்கு பாதி கூட முதல்ல ஃபார்மே வந்து சர்வ் ஆகாது. ஃபார்மே நீங்க சர்வ் பண்ணலைன்னா அவங்ககிட்ட இருந்து எப்படி நீங்க ரிப்ளை வாங்குவீங்க? திருப்பி ஃபில் பண்ணி எப்படி ரிட்டர்ன் வாங்குவீங்க? ஆக மறுபடியும் அவங்க நினைச்ச மாதிரியே வந்து ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு தான் இன்றைக்கு இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக வந்து கூட்டினாங்க எஸ்ஐஆருக்கு. அப்போ விஜய் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, அதுல கலந்து கொள்ள முடியாது, அவங்க வந்து கபட நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம், அந்த கடிதத்தை அனுப்பி எங்களை ஏன் கூப்பிட மாட்டீங்க, எங்களையும் இந்த கூட்டத்துக்கெல்லாம் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் மாநில தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாரு. இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நாளைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கக்கூடிய தாவேகா முதல்ல இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு திமுக அழைத்த போது தன்னுடைய அறிக்கையிலே விஜய் என்ன சொன்னாருன்னா, கருத்தரங்கு நடத்த போறோம், நாங்க வந்துட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோம் எஸ்ஐஆர் குறித்து அப்படின்னாங்க. ஆனா இந்த 10 நாட்கள்ல ஒரு கருத்தரங்கு கூட விஜய் நடத்தவே இல்லை. இது குறித்து உங்களுடைய பார்வை? அதைத்தான் நான் முதல்லயே சொல்லிட்டேன். இவங்களுக்கு வந்து எப்படின்னா, இன்னைக்கு வந்து திமுக வந்து திமுகவும் அரசும் இன்னைக்கு முழு வீச்சில் இந்த ஃபார்மை கொண்டு போக நினைக்கும் போது அதற்கு தடை ஏற்படுத்த இவங்க நோக்கம். அப்போ இல்ல உண்மை உள்ளபடியே இன்னைக்கு அவர் பேசுற எஸ்ஐஆர் குறித்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ இதை நவம்பர் 4ஆம் தேதியே போட்டிருக்கலாம்ல. நவம்பர் 4ஆம் தேதி இந்த ப்ராசஸ் தொடங்குது. அப்ப அன்னைக்கே இதை பத்தி ஒரு வீடியோ போட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி அதை பத்தி வீடியோ போட்டுட்டு அன்னைக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்ப கேரள அரசு வந்து சட்டமன்றத்தை தீர்மானம் போடுது, நீங்க அதை விட்டுட்டு ஏன் அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்கன்னு கேட்டார். அப்போ அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அந்த அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய முடிவின் அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கும் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்துட்டு அதுக்கு சில கேள்விகளை நம்ம முன்வைத்திருக்கிறோம். ஒன்றிய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் வந்து அழைப்பாணைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவங்க குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இருந்தும் கூட எஸ்ஐஆர் பணிகள் வந்து தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம். அப்ப பணிகள் தொடரும் பொழுது அந்த பணிகளை வந்து எவ்வளவு தூரம் வந்து மக்களை பாதிப்படையாம யாருடைய வாக்குரிமையும் பறிபோகாத அளவுக்கு அந்த திருத்த பணிகளை எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறத இன்னைக்கு இவங்க எடுத்துட்டு இருக்க ஸ்டெப். ஆனா இவர் வந்து உள்ளபடியே ஒரு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு கருத்தரங்கம் நடத்தி அறிவிப்பு வந்திருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு ஊர்லயும் தன்னுடைய BLA 2க்கு வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க, என்ன செய்யணும். இதுல வந்து இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒருத்தர் அதிமுகவுடைய வடசென்னை வடகிழக்கு மாவட்டத்தினுடைய பேரை பார்த்தீங்க, வடசென்னை வடகிழக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல எப்படிலாம் பொறுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது பாத்தீங்கன்னா எப்படிலாம் பொறுப்பு கொடுக்க கூடாது, அவருடைய அந்த பொறுப்பை சொல்றதே நமக்கு ஒரு சிரிப்பா இருக்கு. அந்த அளவுக்கு வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் போறாரு, அங்கே போய் BLOக்களை மிரட்டுகிறார். அவங்க எவ்வளவு ஃபார்ம் கொடுத்துறீங்க என்னெல்லாம் கேட்கிறார். இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் படி எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தனிநபரும் போய் கேள்வி கேட்க முடியாது. எந்த அரசியல் கட்சியினுடைய யார் போய் கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய
வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் எப்படி பிஎல்ஓவோ அதே போல ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வந்து BLA-2 அப்படின்னு வச்சு அந்த BLA-2 நான் தான் BLA-2ன்னு போய் சொல்லக்கூடாது. ஏற்கனவே இவர்தான் BLA-2ன்ற ஒப்புதலை வந்து தேர்தல் ஆணையத்திடம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருக்கிற BLA மட்டும்தான் BLO-வோட சேர்ந்து அங்கே போக முடியும். அப்படி போகிற BLA தான் அவங்களை வந்து, ஏன்னா அவங்க இந்த BLO வந்து அந்த பகுதிக்கு புதுசா இருப்பாங்க, அவருக்கு என்ன எதுன்னு ஒண்ணும் தெரியாது. அப்போ அவர்கள் வந்து இவருக்கு வந்து உதவி செய்யலாம், வழிகாட்டலாம். அதே போல ஒரு வாக்காளர் வந்து தன்னுடைய அந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு ஒரு BLA ஹெல்ப் பண்ணலாம். அதே போன்று அந்த வாக்காளரிடமிருந்து BLO-வே வாங்கி கொடுக்கலான்ற அங்கீகாரமும் தரப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக ஒரு 50 பேரிடமிருந்து ஒரு வாங்கலாம் ஒரே நேரத்துல. 40 அதிகபட்சம் 50, 49, 50ன்ற அளவுக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய முகவரே வாங்கி கொடுக்கலாம். ஆனா இவங்க சில இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, எப்படி திமுக போய் கொடுக்குது, எப்படி ஏன்னா நீயும் கொடுக்கலாம், உன்கிட்ட BLA-2 இல்லைன்னா யார் என்ன செய்ய முடியும்? இப்ப இவர் எனக்கு ஃபார்மே வரலைங்கிறாரு, நீ முதல்ல அரசியல் கட்சியா? இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கும் வித்தியாசம் தெரியாம நீ ஒரு கட்சியோட தலைவர்னா அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? இப்ப அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை மட்டும்தான் தேர்தல் தொடர்பான இதுக்கு கூப்பிடுவாங்க. உங்க கட்சி இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, இன்னும் நீ அங்கீகரிக்கப்படல, நீ தேர்தலை சந்திக்கணும், அதுல குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்கணும், அதற்கு பிறகுதான் உங்க கட்சிக்கு அரசியல் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் கிடைக்கும். யூ ஆர் நாட் அ ரெகனைஸ்டு பார்ட்டி, யூ ஆர் ஜஸ்ட் அ ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி. அப்ப ரிஜிஸ்டர்டு பார்ட்டியே இந்த விவாதத்துக்கு கூப்பிட மாட்டாங்க, கேட்டா எங்களை கூப்பிடல. அப்ப அதுக்கு ஒரு கடிதம். அதை விட மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், தேர்தல் ஆணையர்னு ஒருத்தர் இருப்பார். தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா, அந்த மாநிலத்தினுடைய மாநில தேர்தல் ஆணையத்துக்கு தலைமை பொறுப்பு வகிக்கிறவர், அவர்தான் மாநில தலைமை தேர்தல் ஆணையர். தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ECI உடைய ரெப்ரசன்டேட்டிவா ஒவ்வொரு மாநிலத்துல ஒருவர் இருப்பார். அவர் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி, சீஃப் எலக்டோரல் ஆபீசர். இங்க வந்து தமிழ்நாட்டில் இந்த சீஃப் எலக்டோரல் ஆபீசருடைய முகவரி என்ன அப்படின்னா செஞ்சார்ஜ் கோட்டை. செஞ்சார்ஜ் கோட்டையில அவருக்கு தனியாக அலுவலகம் இருக்கு. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்துடைய அலுவலகம் எங்க இருக்குன்னா கோயம்பேட்டில் இருக்கு. அவங்களுடைய வேலை என்ன, அந்த மாநில தேர்தல் ஆணையத்துடைய பணிகள் என்ன அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதுதான் அவங்க பணி. ஆனா விஜய் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எழுதுற கடிதத்துல என்ன போடுறாருன்னா, தலைமை தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் அதிகாரின்னு போட்டு கோயம்பேடு முகவரியை போடுறாரு. அப்ப இது கூட தெரியாம, அதாவது என்ன சொல்றது, நம்ம தற்குறி அப்படின்னு சொல்லுன்னா அந்த சொல்லுக்கு கூட தகுதியற்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் யோசிக்க வேண்டியது. அது கூட தெரியாம நீ ஒரு கடிதம் எழுதுற, இதுல உங்க கட்சியில வந்து ஒரு IRS படிச்ச பொதுச் செயலாளர் இருக்கிறீங்க. அப்போ இப்படி எல்லாம் இருந்த உங்களுக்கு முடியலன்னா 4 பேர்கிட்ட கேளுங்க. அந்த கட்சியில வழக்கறிஞர் அணி இருக்கு, அதுல ஒரு வழக்கறிஞர் கூட இது தேர்தல் ஆணையம் என்பது என்ன, தேர்தல் அதிகாரி என்பவர் யாருன்னு ஒரு விளக்கம் கூட தெரியாத உன்னைய தேர்தல் ஆணைய கூட்டத்துக்கு கூப்பிட்டு என்ன பலன் கிடைக்கும்? என்னை கூப்பிடுன்னு சொல்றதையே வந்து உனக்கு சரியான இடத்துல கேட்க தெரியாத உன்னை ஆலோசனைக்கு கூட்டத்துக்கு கூப்பிட்ட நீ என்ன ஆலோசனை தர முடியும் அப்படிங்கிறது எல்லாமே சிந்திக்க வேண்டியது இருக்கு. அப்போ இதுல என்ன பண்றாருன்னா, இன்னும் சொல்ல போனா அந்த காணொலியில் அவர் வந்து ஒரு புரட்சியை தூண்டும் விதமாக அந்த BLO-க்களை எல்லாம் மிரட்டும் தொழில பேசுறாரு. BLO-வோட நம்பர் இருக்கு, நீங்க பேசுங்க, அவனை போய் நில்லுங்க, எது கேளுங்க அப்படின்றாரு. இவர் என்ன குரல்ல பேசுறாரோ அதேதான் வடகிழக்கு மாவட்ட செயலர் அதிமுக ராஜேஷ் பேசுறதோ அதே மாதிரிதான். அப்போ இதுல என்ன அப்படின்னா, இன்றைக்கு அமைதியாக போய்கொண்டிருக்கிற இந்த பணிகளில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக இங்க SIR பாஸ்ட் நிப்பாட்டிட்டு பணியை தூக்கி திமுக மேல போடணும். அடுத்து தேர்தல் ஆணைய அந்த உச்சநீதிமன்ற வழக்கு வரும்போது திமுக வந்து இந்த எதிர்க்கிறதுனால அங்க சரிய வர பணிகளை செய்யல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு வேலைதான் இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார். இன்னொன்னு, இன்னைக்கு ராஜேஷ் ஒரு கேள்வி கேட்கிறார், எப்படி இவ்வளவு ஃபார்மை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறார். ஆனா கடந்த உச்ச நீதிமன்றத்தில் நடந்த விவாதத்தில் திமுக என்ன சொல்லுது அப்படின்னா, 1 மாதம் நீங்க டைம் கொடுத்துருக்கீங்க, 1 மாதம் நான் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில் பண்ணி வாங்கி நான் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு, அதனால வந்து அதுக்கு டைம் பத்தாது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் இணைய இணைப்பு வந்து ரொம்ப இதா இருக்கும், ஸ்லோவா இருக்கும், அதனால இவ்வளவு பணிகளை செய்ய முடியாது, அதனால நீங்க வந்து SIR இன்னும் விரிவாக செய்வதற்கு அவகாசம் கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது அதை இடைப்பறித்த அந்த வழக்குல இன்டர்வீனர் பெட்டிஷனாக போட்ட அதிமுகவுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா,
இல்ல தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் இணைய இணைப்பு சிறப்பாக இருக்கிறது, இவங்க சொல்ற பொய்யா காரணம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்க வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்துல இணைய இணைப்பு சிறப்பா இருக்குன்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி கேக்குறாரு. உங்க பதில் உங்கள்கிட்டே இருக்கு. உங்க வழக்கறிஞர் சொன்னதான் தமிழ்நாட்டில் இணைய இணைப்பு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்டா இருந்தா இத்தனை ஃபார்ம் ஸ்கேன் பண்ணதான் முடியும். அப்போ இவர்கள் நீதிமன்றத்துல ஒண்ணு பேசுறது, இங்க மக்கள்கிட்ட ஒண்ணு பேசுறது, அவங்களுடைய ஒட்டுமொத்த திட்டம் என்னன்னா இது ஒரு சிக்கலுக்கு உள்ளாக்குவது, பாஜகவினுடைய சூழ்ச்சிக்கு அவர்களுடைய கட்டளைக்கு வேலை செய்வதுங்கிற மாதிரியான ஒரு நிலைதான் இப்போது இருக்கு. இப்போ எஸ்ஐஆர் குறித்து தாவேகா ஒரு போராட்டத்தை பண்ண இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் அவர்கள் வெளியிட்ட இந்த வீடியோ, ஒரு நாள் முன்பே விஜய் அவர்கள் வெளியிட்ட இந்த வீடியோ என்பது யாரை எதிர்த்து இந்த போராட்டம் நடத்த வேண்டும் என்ற ஒரு ஃபேஸ காட்டிருச்சா அந்த போராட்டக்காரர்களுக்கு? ஏன்னா நீங்க திமுக போராட்டம் நடத்துறீங்க, நவம்பர் 11 நடத்துறீங்க. அதுல ஒன்றிய அரசையும் அதே போல தேர்தல் ஆணையத்தையும் தேர்தல் ஆணையர்களின் கேள்வி எழுப்பி போராட்டத்தை நடத்துறீங்க. விஜய் அவர்கள் பேசின வீடியோல தேர்தல் ஆணையம் என்ற வார்த்தையோ ஒன்றிய பாஜக அரசோ பாஜக என்ற வார்த்தையே இல்லை அப்படின்றப்போ திமுக தான் சதி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட கொடுத்துட்டாரு. அப்போ தாவேகா நடத்தக்கூடிய போராட்டத்துல எஸ்ஐஆருடைய குளறுபடி, எஸ்ஐஆர் கொண்டு வருவதே திமுக தான் என்ற மாதிரி இந்த போராட்டம் மாறிடுறதா? இல்ல கண்டிப்பா அதான் சொல்றேன். இங்க கிளாரிட்டியே இல்லாத ஒரு விஷயத்தை தான் பண்றாங்க. அதாவது எஸ்ஐஆருடைய ப்ராசஸ் என்னங்கிறத மிக தெளிவா சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு இன்னும் போய் புதிய வாக்காளருக்கு எனக்கு ஃபார்ம் கொடுக்கல அப்படின்னு கேட்கிற அளவுக்கான ஒரு அடிமுட்டால நம்ம என்ன செய்ய முடியும்? எஸ்ஐஆர் இப்ப இருக்கிற வாக்காளருடைய வாக்குரிமையை உறுதி செய்வதுதான் எஸ்ஐஆர். அப்போ இவங்க அதுக்கப்புறம் இவங்க ஒரு டிராஃப்ட் ரோல் போடுறாங்க. அந்த டிராஃப்ட் ரோலை கொடுத்த பிறகுதான் புதிய வாக்காளருடைய சேர்ப்பு இருக்கும். இல்ல இந்த வாக்காளர்களில் நீக்கப்பட்டவர்கள் தகுந்த ஆவணங்களோடு விண்ணப்பிப்பாங்க. அதை விட்டுட்டு இப்பயே ஏன் ஃபார்ம் இல்லைன்னா, இப்ப கொடுக்குற எனுமரேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி செமி ஃபில்டுனா இப்போ வாக்குரிமையில் இருக்கக்கூடிய அந்த விவரங்கள் ஏற்கனவே அச்சிடப்பட்டு தரப்படும். அந்த விவரங்களுக்கு கீழே என்னுடைய 2002 பட்டியலில் என் பேர் இருந்தா அதை எழுதுவேன். இல்லைன்னா வலதுபுறத்துல என்னுடைய தந்தையோ தாயோ அந்த பட்டியலில் இருந்தாங்கன்னா அந்த விவரத்தை எழுத போறேன். அதை விட்டு ஏதோ புதுசா ஃபார்ம் கொடுங்க, இல்லைன்னா நெட்ல போடுங்க, புரட்சி பண்ணுங்க, அங்க போய் அவங்கள சூழ்ந்துக்குங்க. இது எல்லாமே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த வேலையை இவர்கள் செய்கிறார்களே தவிர, இந்த இரண்டு கட்சிகளும் ஞாயிறு திங்களில் நடத்த இருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற ஒரு நிகழ்வை தவிர, இதன் மூலமாக இதுல எந்த விதமான ஒரு அடிப்படை காரணங்களோ இல்ல அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு எந்த சிக்கல்களோவே இல்லை. நிச்சயமாக முதலமைச்சர் அனைத்தும் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகவே இல்லை. அப்ப கபட நாடகம் என்று சொல்லிவிட்டு தேர்தல் ஆணையத்திட்ட கெஞ்சுவதாக இருக்கட்டும். அதே போல தேர்தல் ஆணையர் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னு தெரியாமையே அட்ரஸ அனுப்புவதாக இருக்கட்டும். அதே போல நீங்க சொல்வதை போல ஒரே நேரத்தில் அதிமுகவும் பாஜகவும் பிஎல்ஓக்களை மிரட்டும் விதமாக விஷயங்களை செய்வதாக இருக்கட்டும். இந்த எஸ்ஐஆரை சுட்டிக்காட்டி ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக மக்களை விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டிய போராட்டத்துல திமுகவை சம்மந்தம் இல்லாம இருப்பதாக இருக்கட்டும். எல்லாமே திட்டமிட்டு விஜய் அவர்களை பாஜக தான் இயக்குதோ அப்படின்ற சந்தேகத்தை நீங்க எழுப்பியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.